அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனினுடைய அறுபடை வீடுகளின் ஒன்று தான் திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலினுடைய சிறப்புகளையும் அதில் பொதிந்துள்ள ரகசியங்களையும் மற்றும் தற்போது உள்ள நிலவரத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த பகுதியிலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகர் பெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று 3 முறை சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த கோயில் மட்டும்தான் கடற்கரையில் அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலில் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக உள்ளது. முருகப்பெருமானை சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தது இந்த தலத்தில் தான். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையின் தாமரை மலருடன் அருள்கிறார். தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடதுபுற சுவற்றின் ஒரு லிங்கம் இருக்குது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்புதான் முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இதற்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இத்தலத்தை கடலை பார்த்தபடியே கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். பிரதான கோபுர சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பகுதியின் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டு உள்ளது. முருகன் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட கோபுரம் வாசல் உயர்வாகவே இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையின் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடத்த திட்டமிட்டு உள்ளன. இதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராஜகோபுர பாலாலயம் நடத்தப்பெற்றது. திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில திருச்செந்தூர் கோவிலின் மூலவர் சண்முகர், வள்ளி, தெய்வானை, பெருமாள், வல்லபை விநாயகர், நடராஜர், பைரவர் உள்ளிட்ட 17 சுவாமிகளுக்கும் விமானங்கள் நேற்று பாலாலயம் பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் அதிகாலை 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேக தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் விமான பிம்ப கடகாசனம் ஹாம பூஜையும் நடைபெற்றது. காலை 6:15 மணிக்கு விமான பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அத்தி மரத்திலான சித்திர பிம்பத்துக்கு சகல அபிஷேகம் நடைபெற்றது. திருவனந்தபுரம் முட்டவிழா மடம் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியரு தந்திரி தலைமையில் தாந்திரீக முறைப்படி மூலவர் விமானத்துக்கு ஆவாகனம் செய்யப்பட்டது. பின்னர் ஆவாகனம் செய்யப்பட்ட கும்பநீர் மகா மண்டபத்துக்கு மேலதாளம் முழங்க கொண்டு வரப்பட்டு மூலவர் பாதத்துக்கு ஊற்றப்பட்டது. மூலவர், வள்ளி, தெய்வானைக்கு பொத்திமார்களும், சண்முகர், நடராஜருக்கு சிவராட்சியர்களும், பெருமாளுக்கு பட்டாச்சாரியர்களும், வல்லபன் விநாயகருக்கு விதநாயகத்த சுவாமி தீட்சர் தலைமையின் பூஜை நடந்தது. கும்பாபிஷேக திருப்பணிகள் ஒரு பகுதியாக ராஜகோபுரத்தை புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது. இதற்காக ராஜகோபுரத்தின் மேலே உள்ள 9 கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனியாக பிரித்து கலற்றி கீழே கொண்டு வரப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு உள்ளது. பின்னர் வராகங்கள் நிரம்பி கலசங்களை ராஜகோபுரத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களை வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் முருகக்கடவுள். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தின் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்து முருகப்பெருமான் இவ்விடத்திலே தங்கினார். அவர் மூலமாகவே அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார் முருகப்பெருமான். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழன் பகவான் முருகனிடம் தனக்கு சாட்சி கொடுத்த இந்த இடத்திலே தங்கும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு அவர் கோயில் எழுப்புமாறு கேட்டார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திரநாதர் என்றும் அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரை செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பெற்றது. பெருமான் நெற்றிக்கண் தீப்பொறியில் இருந்து அவதரித்த சிவகுமாரன் சக்தி பார்வதியின் சேர்ந்தெடுத்து ஞான பாலூட்டி வளர்த்த சத்தியமைந்த தான் முருகன். இவர் விநாயக பெருமானின் இளைய சகோதரர்.
ஐயப்ப சுவாமியின் அண்ணன், திருமாலின் மருமகன், இந்திரனின் மாப்பிள்ளை, தேவயானை என்னும் தேவியின் கணவன், வள்ளிக்குற மகளின் காதலன், வீரபாகு முதலான நவ வீரபாகு தேவர்களின் 9 பேரின் தோழன், தேவர்களுக்கு இன்னல்கள் விளைவித்த தாராகசுரனை, சிங்கமுகன், சீரபதுமன் முதலான அசுரர்களையும் அழித்தவன், அகத்திய முனிவருக்கே தமிழ் இலக்கணம் போதித்த தமிழ் ஆசிரியன், அவ்வை பிராட்டிக்கு தத்துவ ஞானத்தை நாவல் பழம் மூலம் போதித்தவன், நக்கீரர், அருணகிரிய குமரகுருபரர், காட்சி சிவாச்சியார் போன்ற ஞானிகளுக்கு தமிழ் நூல்கள் எழுத போதித்த சர்க்குரு, அப்பனுக்கே ஞானம் சொன்ன சுப்பன், தமிழகத்தின் தமிழ மொழிக்கு தமிழ் மக்களுக்கும் உண்மையான தமிழ் தலைவன் தான் இந்த முருகக்கடவுள். சித்தர்கள் பரம்பரையை துவங்கி வைத்த பெருமை முருகனுக்கு உண்டு. முருகப்பெருமான் குன்றுகள் இருக்குமிடந்தோறும் வீற்றிருக்கிறார். முருகனை மந்திர வடிவிலும் யாத்திர வடிவிலும் யாக நெருப்பிலும் பற்பல சிற்ப வடிவிலும் ஓவிய வடிவிலும் தமிழ் மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். முருகப்பெருமானை பற்றி நாம் மேலும் அறிய வேண்டுமான காச்சாரியப்ப கந்த புராணத்தை படிக்கலாம். அது மட்டுமில்லாமல் குமரகுருபரின் கந்த கலிவெண்பா முதலான படைப்புகளை சலிப்பே இல்லாமல் படித்து அதை நுணுக்கமான ஆராய வேண்டும். அப்போதுதான் முருகன் என்பவர் யார் என்பது மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித பூமி தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். சுமார் திருநெல்வேலியிலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நக்கீரருடைய வாக்குப்படி முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது 2ஆம் படை வீடாகும். கோயிலில் கொண்டாடப்படும் சூரசம்ஹார விழா காண கண்கோடி வேண்டும். மேலும் முருகனுடைய அவதரித்த வைகாசி விசாக நாளும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபத்மனை மீது படையெடுத்து வந்து இங்கு தங்கியிருந்தார். இந்த திருச்செந்தூர் தலத்துல சிற்பி விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்ட ஆலயத்தில் தங்கி செந்திலாண்டவனை தேவ குருவாக வியாழ பகவான் பூஜித்து வந்துள்ளார். அந்த குரு பகவானிடமே அசுரர்களின் வரலாறுகளை கேட்டறிந்தார் முருகக்கடவுள். அதனால்தான் திருச்செந்தூரின் புகழ்பெற்ற குரு தலமாக விளங்குகிறது. முருகன் வீரப்பாகவே தூதனுப்பி சூரபத்மனுக்கு பல அறிவுரைகளை கூறினார். ஆனால் அவர் கேட்கவில்லை. சூரபத்மன் மீது முருகன் போர் தொடுத்தார். கடைசியில் பல மாயங்கள் புரிந்து கடலின் பெரிய மாமரமாய் நின்ற சூரனை தன் வேளால் பிளந்து ஒரு பகுதியாய் மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவல் கொடியாகவும் கொண்டு பகைவனுக்கு அருள் புரிந்தார் செந்தில் வேலவன். ஊர்ல வீற்றிருக்கும் முருகன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சியளிக்கிறார். விழாவின் 7ஆம் நாளன்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தருகிறார். மறுநாள் 8ஆம் நாள் அதிகாலையின் வெண்ணிற ஆடையின் பிரம்மாவின் அம்சமாக காட்சி தருகிறார். மதிய வேளையின் பச்சை வஸ்திரம் செய்து சக்தி வாய்ந்த பெருமாள் அம்சத்தின் காட்சி தருகிறார். எல்லா கோயிலிலும் ஒரே தெய்வம் தான், உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் சண்முகர், ஜெயதிரநாதர், குமர விகண்டர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்கின்றன. இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பானது. இவர்களின் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்றழைக்கப்படுகிறது. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5ம் மலை கோயிலாகவே அமைந்துள்ளது. உண்மையிலே திருச்செந்தூர் கோயிலும் மலை கோயில்தான், சந்தனமலையில் இருக்கிறது. எனவே இத்தலத்தை கந்தமாதன பர்வதம் என்றும் சொல்வார்கள். காலப்போக்கில் இக்குன்று மறைந்து விட்டது. தற்போது இக்கோயிலின் 2ஆம் பிரகாரத்தின் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புகைப்படங்களில் இருப்பதை காணலாம். நரகாசுரனை அழித்து மக்கள் இன்புற்று தீபாவளி நாளில் அனைவரும் புத்தாடை உடித்து மகிழ்வார்கள். திருச்செந்தூர் கோவிலிலும் அனைத்து சுவாமிகளுக்கும் தீபாவளி அன்று புத்தாடை அணிவிக்கப்படுகிறது. அன்று அதிகாலையில கோயிலில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சந்தன காப்பு செய்யப்படும். பின் புத்தாடைகள் வெள்ளி பல்லாக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று முருகன் மனம் முடிக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் இந்திரன் இத்தலத்தின் மருமகனுக்கு அவரை சார்ந்தவர்களுக்கும் தீபாவளிக்கு புத்தாடை எடுத்து தருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிக சன்னதி இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் உண்டு. சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன. வெளியிருந்தபடியே முருகரை தரிசனம் செய்யும் போது பஞ்சலிக தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வயல் வெளியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும். வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்வாங்க. திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக சொல்ல முடியாது.
திருச்செந்தூர் சென்று வந்து ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. நாமளும் வழிபட்டு வாழ்க்கையில மேலும் முன்னேற்றத்தை அடையலாம், கஷ்டங்கள் நீங்கிய வாழ்வை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.